நேயர்களே, பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் குறித்து வெளியான ஆங்கில செய்தியினுடைய தமிழாக்கம். எப்படியெல்லாம் பலஸ்தீனத்தை மக்களை இவர்கள் அழிக்கிறார்கள், கொல்கிறார்கள், நாசம் செய்கிறார்கள். இஸ்ரேலுடைய யூத இராணுவம் எப்படியெல்லாம் காசாவில் வாழும் மக்களை கொல்கிறார்கள் என்பது கேட்பதற்கே நெஞ்சு பொறுக்குதில்லை. இந்த நிலையில காசாவிலுடைய குடியிருப்பு பகுதிகளின் நடுவில் வைத்து தொலைவில் இருந்து பல ரிமோட் கண்ட்ரோல்களின் மூலம் வெடிக்க செய்யப்படுகின்றன. அவை முழுமையான கட்டடங்களை காசாவில் தரைமட்டமாக்கி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரையும் உடல்களை துண்டு துண்டாக்கி விடுகிறது. அவற்றின் தாக்கம் வான்வெளி தாக்குதல்களை விட ரொம்ப மோசமானது, பேரழிவு தரக்கூடியது. காசா மக்கள் வெடிகுண்டு ரோபோட்டிக்ஸ் தாக்குதலை ஆயுதத்தை அங்கு வகிக்கக்கூடியவர் கூறுவதாக பிபிசி மற்றும் சர்வதேச காணொளி தன் செய்தியிலே தெரிவித்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை உலகத்தில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை அப்படின்ட்டு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ரோபோக்கள் இனி பயன்படுத்த முடியாத பழைய டாங்கிகள் அல்லது கவச வாகனங்களாக இருக்கலாம் என்ற ஒரு செய்தியும் காசாவிலிருந்து நமக்கு வெளியாகிறது. ஏன் இந்த ரோபான்னா என்ன? ரோபாவை கொண்டு அவர்கள் காசா நகரத்தினுடைய தெருக்களில் வெடிக்க வைத்து ரோபோட்டிக் தாக்குதலின் மூலமாக மக்களை அவர்கள் மிக கொடூரமாக தாக்கி வருவதும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த ரோபோட்டிக் மூலம் சில நிமிடங்களில் ஒரு பெரிய வெடிப்பை நகர்த்துறாங்க. எப்படியெல்லாம் யூதர்கள் காசாவில் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரோபோட்டிக்கை வைத்து வெடிப்பு நடத்தி அவர்களில் எந்த தடயமும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உடல் பாகங்கள் கூட துண்டு துண்டாக சிதறிவிடும். அவற்றை முழுமையாக எங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்று காசா போர்ல பலியானவர்கள் உடல்களை மீட்க அவ்வப்போது வரக்கூடிய தொண்டர்கள், தன்னார்வ தொண்டர்கள் கூறுகிறார்கள். வெடிப்பு எவ்வளவு அருகாமையில் நடைபெறுகிறது பார்த்தா சொல்ல முடியாது. இதனால இஸ்ரேல் படைகள் அப்பகுதியை அழிக்கும் நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொள்கிறார்கள். இந்த பேரழினுடைய விளைவாக நேரில் பார்த்தவங்க சொல்றாங்க, இந்த அழிவினுடைய வரம்பு அந்த ரோபோட்டிக் மூலம் அவர்கள் சுவிட்ச பொத்தான் அனுப்பினோன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய 300 முதல் 500 சதுர மீட்டர் வரை இது மக்களை வெடிச்சு உடலை துண்டு துண்டாக்குதான். கற்பனையே செய்து பார்க்க முடியவில்லை. இவை வெடிக்கும் போது குடும்பங்கள் வீட்டில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது கட்டடங்கள் மேலிருந்து துண்டு துண்டாக இடிந்து விழுகின்றன. அல் ஜெய்தூன், ஷேக் ரத்தாவன், ஜபாலியா போன்ற பகுதிகளில் இன்னும் இடிபாடுக்கு அடியில் சிக்கி உள்ளார்கள் மக்கள். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாதுங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு பயங்கர தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள். மக்கள் இருக்கிற இடத்துல இந்த ரோபோட்டிக்கை கொண்டு நிறுத்தி வெடிக்க செய்து 300 500 மீட்டருக்கு இருக்கிறவர்களை எல்லாம் அழித்து அவர்கள் வீடுகளை தரைமட்டமாக்கி உடல்களை துண்டு துண்டாக்குறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த அநியாயத்தின் மூலமாக காசாவினுடைய செப்டம்பர் 18ஆம் தேதி லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுது, ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் இன்னைக்கு வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் 1984 பேர் இந்த பயங்கர ராட்சச ரோபோட்டிக் மிஷின் மூலம் இருக்கிறார்கள். இஸ்ரேல் இதை தவிர்த்து இராணுவ நடவடிக்கையினுடைய போர் விமானங்கள் மூலம் 70க்கு மேற்பட்ட நேர்வழி வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும், கூடுதலாக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு ரோபோக்களை வெடிக்கை செய்யப்பட்டன என்றும் இது பரவலான கட்டாய இடம்பெயருக்கு வழிவகுத்தது. இதெல்லாம் கற்பனை செய்ய முடியாதுங்க. 100க்கும் மேற்பட்ட ரோபோ வெடிகுண்டுகள் 300 500 மீட்டர் வரைக்கும் கட்டடங்களை உடைச்சி துண்டு துண்டாக்கி மக்கள் உடல்களை எல்லாம் தடயவியல் ஆய்வுகள் செய்ய முடியாத அளவிற்கு ஆக்குறாங்க. 1984 பேர் ஒரு மாசம் போட்டிருக்கான்.
70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல்லவியூ நகரத்தில் இந்த தீவிர தாக்குதலை உணரப்பட்டதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அப்பா தோழர்களே, கற்பனை செய்தே பார்க்க முடியல தோழர்களே. அந்த மக்களா அவர்கள் எப்படி வாழ்றாங்க என்று நமக்கு தெரியவில்லை. இது குறித்து கருத்து தெரிவித்த லண்டன்லேருந்து வரக்கூடிய பிபிசி நியூஸ் இந்த செய்தியை வதற்கிறது. அரபி பிபிசி நியூஸ் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பான லெப்டினன்ட் கர்னல் அவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை சீரியப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவர் அதுக்கு பதில் சொல்றான், நாங்க எங்க செயல்பாடு குறித்து எந்த பத்திரிகைகள்ட்டையும் விவாதிப்பதில்லை. ஆனா எங்களுடைய நோக்கம் ஹமாஸ் அழிக்கிறது தான், இஸ்ரேல் வீரர்கள் பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கு எல்லா வழிமுறையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அவற்றில் சிலது மிகவும் புதுமையானவை மற்றும் முதன்முறையாக பயன்படுத்தப்படுது அப்படின்ட்டு இஸ்ரேல்காரன் சொல்றான். மனிதர்கள் வாழ்கிறார்களா, மிருகங்கள் வாழ்கிறதா தோழர்களே? காசா நகரம் இஸ்ரேலிய ஆயுதங்களை சோதிக்கும் பரிதாபமான இடமாக மாறிவிட்டதாக காசாவில் வாழக்கூடிய நபர்கள் சொல்கிறார்கள். இந்த ரோபாக்கள், வெடிகுண்டு ரோபாக்கள் மூலம் பெண்கள், குழந்தைகளிடையே பெரும் பீதி ஏற்படுகிறது. மக்கள் அரண்டு ஓடுகிறார்கள். முந்தைய இராணுவ நடவடிக்கையை விட இந்த ஆயுதம் பயங்கரமாக இருப்பதாக உள்ள மக்கள் சொல்கிறார்கள். நள்ளிரவு நேரம் வந்தனா ஒரு ராட்சச வடிவுல இரவுல இந்த ரோபோ ராணுவ வாகனத்தால் இழுத்து வரப்படுவதை நான் பார்த்தேன். அவர் சொல்றார், அது சோரின் அருகே விட்டு சென்ற போகிறது. பயங்கரமாக வெடித்தது. குடும்பத்தினர் உடனடியாக வெளியேறும்படி நான் கத்தினேன். நாங்கள் தப்பி ஓடிய சில நிமிடங்களில் இதற்கு முன் கேட்டிராத பயங்கரமான வெடிப்பு சத்தம் கேட்டதல். இந்த வெடிப்பு ஒரு பேரழிவு. இதுக்கிடையில அல் ஜெய்தூன் பகுதியில உடல் பாகங்கள் துண்டு துண்டாக ஆகிறது. 100 மீட்டருக்கு அப்பால் இருந்த மக்கள் கூட வெடிப்பால் ஏற்பட்ட அழுத்தத்தால் மூச்சு திணறி இறந்தார்கள். இந்த போரில் நாங்கள் கண்டது இந்த மாதிரி, இந்த ரோபோ வெடிகுண்ட மாதிரி ஒரு பயங்கர ஆயுதத்தை உலகத்துல பார்ப்பதில்லை. வெடிப்பதற்கு முன்பு தப்பிய மக்களுடைய சாட்சியாக இருக்கிறது. அதே மாதிரி கத்தரில் உள்ள ஜாபின் ஜாசிம் பாதுகாப்பு ஆய்வு அகாடமியிலிருந்து சொல்றாங்க பாதுகாப்பு நிபுணர். அவர் சொல்றாரு, பேராசிரியர் ஹானி அல் ஃபவுசல், இந்த இராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலிய படையினரின் இழப்புகளை தவிர்க்கவும் இஸ்ரேல் இராணுவம் இதை தொலைவில் இருந்து கட்டுப்படுத்தி வெடிகுண்டுகளை, வாகனங்களை பயன்படுத்துகிறது என்று அவர் தெரிவிக்கிறார். நேரடியாக அவர்கள் மோத முடியாதனால் ரோபோக்களை மக்கள் பகுதியில் இறங்கி ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஆப்ரேட் பண்ணி வெடிகுண்டை வைத்து அழிக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய அளவிலான வெடிப்பொருட்களை எடுத்து செல்கிறது. சுரங்கங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய குடியிருப்பு வளாகங்களிலும் பயங்கரமான வெடிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் அவர்கள் கணிக்கிறார்கள். தோழர்களே, 2025ஆம் ஆண்டு காசா நகரத்தின் கிழக்கில் உள்ள பல மாடி கட்டடங்களில் மீது நடத்தப்பட்ட இந்த ஆயுதம் செயல்படுவதை அங்கு உள்ளவங்க ஏற்கனவே சாட்சி அளித்திருக்கிறாங்க. வெடிப்பு நடந்து 400 மீட்டர் தொலைவில் இருந்தபோது கூட இந்த சிதறல்கள் 400 மீட்டருக்கு அங்கிட்டு வந்ததாம். இந்த வெடிப்புக்கு பின்பு வானமே ரெட் கலரா மாறிட்டுங்கிறாங்க. அதனுடைய வெடிப்பினுடைய ஒளி கண்களை பறித்தது. காசாவினுடைய சுகாதாரத்துறை இந்த ரோபோக்கள் இஸ்ரேல் இராணுவம் இப்போது காசாவுக்குள்ள கொண்டு வந்து தினமும் வெடிக்கிறாங்க. இது பொதுமக்களுக்கான ஒரு பயங்கரமான மனிதாபிமானமற்ற ஒரு செயல். ஒவ்வொரு ரோபோவுடைய 7 டன் வெடிப்பொருட்களை கொண்டு செல்கிறது என்றார்கள். அடே அப்பப்பா தோழர்களை கற்பனை செய்து பாருங்க. 100 ரோபோ போட்டிருக்காங்க. ஒரு ரோபோ 7 டன்னா, 10 ரோபோ 70 டன், 100 ரோபோ 700 டன் வெடிக்க இருக்கிறது. இந்த மாதிரியாக அவர்கள் மேற்கு காசாவில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 60,000 பேராக அதிகரித்துள்ளது. எவ்வளவு பெரிய சிக்கல்! காசாவில் நிலம் தற்போது சூழ்நிலை காரணமாக ரொம்பவே மாறி இருக்கிறது. இந்த ரோபோக்களின் வெடிப்புகளின் மூலமாக பிந்தைய படங்களை நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பின்பு அந்த ஜியோகிராபிக்கல் சிஸ்டமே மாறி இருக்கான். அந்த அளவிற்கு மோசமான வெடிப்பை அது நடத்தியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கிறது. உள்ளத்தை உருக்குகிறது. மனதை கல்லாக்கி கொண்டு தான் நாம் இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல வாழ்கிறோம். தோழர்களே, எப்படி அந்த மக்களால் வாழ முடிகின்றது? ரோபோக்களை வைத்து ஒரு ரோபோவில் 7 டன்னு, 100 ரோபோனா 700 டன்னு. கற்பனை செய்து பாருங்கள். 7 டன்னு மருந்து ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோவே நம்மளால தாங்க மாட்டாங்க. 100 கிராம் வெடிப்பொருளுக்கு. ஆனால் இது ஒரு வல்லமை மிக்க நிலப்பகுதி தான்.
குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள், பெண்கள், இளம் வயதினர்கள் அனைவரும் கொத்து கொத்தாக இந்த ரோபோவினால் பட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கிருந்து சொல்றாங்க, வெடிகுண்டு நிபுணர்களும் பேராசிரியர்களும், இதுல துண்டாக்கப்பட்டதை இதற்கு முன்பு எப்போது நாங்கள் வாழ்க்கையில பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு மனித உடல்களை துண்டு துண்டாக்குறாங்க. இதை போன்ற ஒரு வெடி சத்தத்தையும் நெருப்பு ஜுவாலையும் நாங்கள் பார்த்ததில்லை. அலறி ஓடுகிறார்கள் மக்கள். வீடுகள் தரைமட்டமாகிறது. அதனால இந்த புதிய யுக்தியை பயன்படுத்தி யூதர்கள் நேரடியாக தப்புவதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு சமூகமும் இந்த மாதிரி விவகாரத்தை எதிர்கொள்ளும் இனி உலகத்தில் எப்போதும் வராது. பிரார்த்திப்போம், அமைதிக்காகவும் மக்களின் காப்பாற்றுவதற்காகவும். எல்லா மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும். அதற்கு யூதர்களும் விதிவிலக்கல்ல. யூத மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். அங்கு வாழக்கூடிய கஸாவின் மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். அரக்கத்தனக்கமான விஞ்ஞானத்தின் விந்தைகளான மனித உயிர்களை காவு கொள்ளக்கூடிய, மனித உயிர்களின் மதிப்பீட்டை அளிக்கக்கூடிய இந்த ரோபோக்களுடைய சிஸ்டத்தை இப்போ நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நாம் அதிகம் தாங்க முடியாது. இது தற்போது இஸ்ரேல் இராணுவம் அழகா சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம், எங்கள் செயல்பாட்டை நாங்கள் விமர்சனம் செய்ய மாட்டோம். எங்கள் நோக்கம் எமது இடத்தையும் எமது மக்களையும் பாதுகாத்து எதிரி இனத்தையும் எதிரி மக்களையும் அழிப்பது என்று ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இது இன்னைக்கு அவர்கள் தற்போது பயன்படுத்துகிற ரோபோக்களினுடைய தாக்கம் எதுவாக இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது.